எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் வெரி ஹாப்பி டு மீட் யூ ஆல். ஸோ இன்னைக்கு என்னடா ஓன் வயசில் வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. அது என்ன அப்படின்னா என்னோட ஹேண்ட்பேக். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஸோ என்னோட ஹேண்ட்பேக்கில் வந்து என்ன இருக்குது, நான் ரெகுலராக வந்து இந்த ஹேண்ட்பேக்கில் என்ன எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கேர்ள்ஸுக்கு தெரியும் இந்த ஹேண்ட்பேக் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி அவங்களும் திங்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ என்னோட ஹேண்ட்பேக்கில் வந்து நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்றத உங்க எல்லாருக்குமே காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். What is in my handbag? அதுக்கு முன்னாலே இந்த ஹேண்ட்பேக் பற்றி சொல்லி ஆகணும். இந்த ஹேண்ட்பேக் வந்து எனக்கு ஒரு லக்கி ஹேண்ட்பேக்னு கூட சொல்லலாம். அதோட இது வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். என்னதான் நம்ம பொருள் வாங்கினாலும் அது அப்படியே உள்ள வச்சு ஒரு கூடார மாதிரி நான் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேண்ட்பேக் கூட, காஸ்ட்லியும் கிடையாது. ஸோ வாங்க நான் என்ன இருக்கு அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஐயோ ஒண்ணுமே தெரியலையே. ஓகே, என்னோட ஸ்பெக்ஸ். இது வந்து என்ன சொல்றது, இது இருந்தா தான் என்னால பைக் ஓட முடியும். ஸோ அதால இது எப்பவுமே என்னோட ஹேண்ட்பேக்ல இருக்கும். எப்பவுமே நான் போட்டுட்டு இருப்பேன். ஸோ என்னோட ஹேண்ட்பேக்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சன்ஸ்கிரீன். ஸோ எல்லாருக்குமே தெரியும் இந்த சன்ஸ்கிரீன் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. ஏன்னா நம்ம வேலைக்கு போவோம், வெளியில் அலைவோம் அப்படிங்கும்போது இந்த சன்ஸ்கிரீன் தான் நம்மளை சேஃபாக வச்சுருக்கோம். ஸோ இந்த சன்ஸ்கிரீன் வந்து எனக்கு எப்போவுமே என்னோட ஹேண்ட்பேக்கில் இருக்கும். ஏன்னா நான் வெளியில் போகும்போது இந்த சன்ஸ்கிரீனை யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த ஹேண்ட்பேக்கில் எப்போவுமே இருக்கும். என்னுடைய பட் இது வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றது எனக்கு சொல்ல தெரியல. ஏனண்டா நான் லாங்லியாக ஃபீல் பண்ணும்போது, மற்றது பைக்கில் போகும்போது எப்போதுமே என் கூடவே இருக்கேன். ஏன்னா எனக்கு பாட்டு கேட்குறது ரொம்ப இஷ்டம். அதனால இது எப்போ பாரு என் கூட இருக்கு. நான் என்ன எடுத்துகிட்டு போகிறேனோ இல்லையோ கண்டிப்பாக இந்த பட்ஸை எடுத்துகிட்டு போவேன். ஸோ அதால் எப்போவுமே என்னோட ஹேண்ட்பேக்கில் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இது மாய்ஸ்சரைசர் க்ரீம், மமகத்தோட ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர். ஸோ இது வந்து என்ன அப்படி சொல்றது, இது முட்டாடி மட்டி நேச்சுரல் தெரபி. கழுவிட்டு வந்தேன்னா சும்மா கமலஹாசன் மாதிரி இருப்பேன். ஃபேஸ் வாஷ் பண்ணினோன்னு என்னோட ஃபேஸ் வந்து ட்ரையாக இருக்கும். அதனால் இது வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா செட் ஆகிட்டு. ஸோ அதால் இந்த மாய்ஸ்சரைசர் க்ரீம் யூஸ் பண்ணுறது. அதனால என்னோட ஹேண்ட்பேக்கில் வந்து இது இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீரம், ஆர்டினரியோட சீரம். இது வந்து நான் யூஸ் பண்ணி ஒரு 2 to 3 months தான் இருக்கு. ஏன்னா எனக்கு அப்போ தான் ஆக்னி ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்படியே ஆக்னி மார்க் எல்லாமே இருந்துச்சு. அப்போயே யூஸ் பண்ண தொடங்கினா அப்படியே என்னோட ஹேண்ட்பேக்லேயே இருக்குது. அதனால் சீரம் இருக்கு. அடுத்தது வந்து என்ன இருக்குது என்னோட ஹேண்ட்பேக்கில், பர்ஃப்யூம். இது எப்பவுமே இருக்கும். இது அப்பப்போ யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இது அப்பப்போ யூஸ் பண்ணிக்குவோம். அதனால இந்த ஹேண்ட்பேக்ல இருக்கு. சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. சன் கிளாஸ் இருக்கும், அது வெளியில போகும்போது எடுத்து போட்டு போயிருக்கோம். ஸோ அதாலே அதுவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்கும் என்னோட ஹேண்ட்பேக்ல, லிப்ஸ்டிக். இது வந்து ஒரு பென்சில் லிப்ஸ்டிக். அதோட பிராண்டே அழிஞ்சிட்டு அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டேன். எப்போவுமே வந்து நான் பிங்க் ஷேடு தான் போடுறது கூட. ஏன்னா ரெட் ஷேட் போடும்போது எனக்கு அவ்வளோவா செட் ஆகலை, என்னோட ஃபேஸுக்காக செட் ஆகலை. ஸோ அதனால் பிங்க் ஷேட் தான் யூஸ் பண்ணுறது. லைட்டாக போட்டால் ஓகே இருக்குது. நான் வந்து வெளியில் போகும்போது மேக்கப் போட முடியாது. மேக்கப் போடாட்டி பார்த்தா ஏதோ டல்லாக இருக்கும் ஃபேஸ். ஆனால் இந்த லிப்ஸ்டிக் போட்டுட்டு நம்ம வெளியில் போனோம்னா நம்ம ஃபேஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் இல்லையா? அதனால என்னோட ஹேண்ட்பேக்கில் இருக்கும். அதுவும் பிங்க் ஷேட் தான். அதில் பிராண்ட் அழிகிற அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்கு என்னோட ஹேண்ட்பேக்கில்,
முன்னால கரிசி நல்ல ரிச்சா இருக்கு. அத கொஞ்சம் எடுங்க நீங்க. எடுங்க. நெயில் பாலிஷ். இது வந்து இது அப்பப்போ எடுத்து வைக்கிறது அப்படியே இருக்குது. மற்றபடி இது நான் யூஸ் பண்றது பெருசா கிடையாது. அதனால இது அப்படியே இருக்கட்டும். அப்புறம் என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அந்த அறையில தான் அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. இது வந்து இயரிங்ஸ் இருக்கு. என்ன நான் எப்பவுமே பொதுவா இயரிங்ஸ் போடுறது இல்லை. ஏதாவது ட்ரெஸ்ஸுக்கு நம்ம ட்ரெடிஷ்னலாக எங்கேயாவது போகும்போது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம கம்மல் இயரிங்ஸ் போட்டே ஆகணும். அதனால ஒவ்வொரு இயரிங்ஸையும் வந்து நான் பேக்லேயே வச்சிருக்கிறது. என்னடா இப்போ அது தேவைப்படுமே அப்படின்றதுக்காக எடுத்து வச்சிருக்கிறது. மற்றபடியெல்லாம் இது போடுறது கிடையாது. ஒரு நாள் இதுவே ஒரு தனி வீடியோவாக போடுறேன். என்கிட்ட இருக்கிற இயரிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி அது என்னென்ன ட்ரெஸ்ஸுக்கு சூட்டபிள் ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். இது அடுத்தது வந்து ஒன் டே மாஸ்க். இது மாஸ்க் இப்போ ரெகுலராக வந்து நான் பிளாக் மாஸ்க் தான் போடுறது. இப்போ கொஞ்ச நாளாக ஒன் டே மாஸ்க். அப்போ அது ஒரு கையில் இருக்கு. இது ஒரு கீடெக் இருக்கு. இந்த கீடெக் வந்து என்னோட பர்த்டேக்கு வந்து கிஃப்டாக வந்துச்சு. ஸோ அது ரொம்ப குட்டியாக ரொம்ப அழகாக இருக்கிறதுனால என்னோட ஹேண்ட் பேக்கில் அப்படியே வச்சுருக்கிறேன். அதை வெளியே எடுத்து போகிறதுக்கும் மனசு இல்லை. எப்போவுமே என்னோட ஹேண்ட் பேக்லேயே இருக்குது. ஸோ அதையும் இருக்கட்டும். அதுதான் என்னோட ஹேண்ட் பேக்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பேங்க் ஏடிஎம் கார்டு. ஸோ அதுவும் என்னோட பேக்ல கண்டிப்பா இருக்கும். நம்ம சடன்லியா வெளியில போகும்போது கையில எதுவுமே கேஷ் இல்லாட்டி இதுதான் யூஸ் ஆகும். ஸோ அதனால ஹேண்ட்பேக்ல வந்து எப்பவுமே இந்த பேங்க் கார்டு இருக்கும். என்ன நான் பவுச் யூஸ் பண்றது இல்லை. ஏன்னா அது பழக்கமே இல்லை. அதனால மணி பவுச் யூஸ் பண்றது கிடையாது. நான் யூஸ் பண்ணினா அது பெரிய விஷயம். இதுவும் வந்து ஒரு கீடெக் தான். என்னோட பர்த்டேக்கு வந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சதால இது எல்லாமே வந்து என்னோட ஹேண்ட்பேக்ல எப்பவுமே இருக்கும். வேண்டாம் ஏட்டையா. அடுத்தது தேட போனா ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. சாக்லேட் வந்து என் ஹேண்ட்பேக்ல இருக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். என்ன என்கிட்ட நான் எதுவுமே சாப்பிட்றதுக்கு பெருசா வச்சிருக்க மாட்டேன் ஹேண்ட்பேக்ல. இப்போ ஒரு ரீசனா ஒரு கொஞ்சம் நாளா தான் இந்த சாக்லேட்ஸ் அப்படி வச்சிருக்கேன். ஏன்னா பொதுவா என்னோட ஃப்ரெண்ட் இருக்கா. டேய் உன் கூட வந்த கூட்டு களவாணி யாரா? கூட்டு களவாணியா? மெயின் களவாணி அவன் தாயா. ஃப்ரெண்ட் வந்து அடிக்கடி கேப்பா, நீ ஒரு பொண்ணு தானே, முதல்ல நான் ஒரு பொண்ணா இருக்கணும்டா, அப்பதானடா உங்க எண்ணம் ஈடேறும். என்ன ஏன் பேக்ல வந்து ஸ்வீட்ஸ் வைக்கிறீல்ல, என்ன சாக்லேட் வைக்கிறது இல்ல, என்ன எல்லாருக்குமே சாக்லேட் விருப்பம் தானே கேர்ள்ஸ் எல்லாருக்கும். அப்ப அடிக்கடி கேட்டே இருப்பா. அப்பேக்கே எனக்கு தோன்றது இல்ல, ஐயோ இது தேவையா அப்படின்ட்டு. ஆனா இப்ப பழகிட்டேன். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஏன்னா நம்ம ஒர்க் போவோம், வெளியில போவோம், டயர்டா இருக்கும்போது இப்படியான சில விஷயங்களை வந்து நம்ம வச்சிருந்தா கொஞ்சம் சாப்பிடும்போது மைண்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். அதனால இப்போதைக்கு சாக்லேட் வந்து எடுத்துட்டு போறேன்னா காலி ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல். என்னோட ஹேண்ட்பேக்ல வந்து இவ்வளவு விஷயம் தான் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு திங்ஸ் நான் எடுத்துட்டு போறது வழக்கம். ஏன்னா எல்லாத்தையுமே வந்து அள்ளி கட்டிட்டு போறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஹேண்ட்பேக்கில் வந்து என்ன இல்லாட்டி இந்த ஒரு திங்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இந்த பொருள் இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிற பொருளை வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். என்ன நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து இவ்வளவு தான். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். See you, bye.